வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் எழுத்தாளர் திரு ஞானி அவர்களும் தொழில் ஆலோசகர் திரு வெங்கட்ராமன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். சட்டமன்றத்திலிருந்து திமுக உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டது ஜனநாயகத்திற்கு எதிரான நடவடிக்கை அப்படின்னு திமுக தலைவர் திரு கருணாநிதி அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. எப்படி பாக்குறீங்க ஞானி இவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்? இல்லை, நிச்சயமா அது நியாயமான நடவடிக்கை அல்ல. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. காரணம் என்ன நடக்குது அங்கன்னு பார்த்தீங்கன்னா, திமுக உறுப்பினர்களை வேண்டுமென்றே ஆத்திரமூட்டுகிற மாதிரி அதிமுக உறுப்பினர் முதல்ல பேசுகிறார்கள். அதன் பிறகு இவர்கள் அதற்கு பதில் சொல்லுகிற போது இவர்கள் சபையின் நடவடிக்கைகளை குலைப்பதாக சொல்லி இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. ஆனால் ஆரம்ப நடவடிக்கை யாருடையது என்று பார்த்தால் அதிமுக உறுப்பினருடையது. இந்த பேசப்பட்ட விஷயத்துக்கு தொடர்பில்லாமல் ஸ்டாலினுடைய நடைபயணத்தை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. அதையும் கூட அந்த பேசின தொனி, பயன்படுத்தின வாக்கிய அமைப்பு, மொழி, அவை எல்லாமே எந்த விதத்திலும் தரமானதாகவே இருக்கவில்லை. ஆனால் அதிலிருந்து தான் தொடங்குகிறது, அந்த புள்ளியிலிருந்து தான் தொடங்குகிறது. ஆனால் ஆளுங்கட்சியை பொறுத்த மட்டும் எதிர்கட்சி ஒன்று சட்டமன்றத்தில் இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லது என்று நினைக்கிற மனநிலையில் இருப்பதை தான் இது காட்டுகிறது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது சொல்லியிருக்காங்க ஒரு நேர்வட ஒளிபரப்பு செஞ்சால் பிரச்சனை சரியாயிடும்னு சொல்லியிருக்க மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் அதில் தவறு ஒன்றும் இல்லை, கட்டாயம் செய்யலாம். இந்த ஆளுங்கட்சியில் இவங்க கவர்மெண்ட்டில் சொல்கிறாங்க 1 கோடி ரூபா செலவாகுங்கிறாங்க. அது பெரிய விஷயமே இல்லை. ஒரு சீஃப் மினிஸ்டர் டெல்லிக்கு தனி பிளேன் எடுத்துகிட்டு போயிட்டு வந்தால் 20 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாகுது. ஸோ தட் இஸ் நாட் அ இஷ்யூ. ரெண்டாவது இந்த நேரடி ஒளிபரப்பு செஞ்சால் மாத்திரம் நிலைமை சீரடிமான தோணலை. ஏன்னா டேல் கார்னிஜ்னு ஒரு எழுத்தாளர் இருந்தார், சிந்தனையாளர். அவர் சொன்னார் லைட் இஸ் த பெஸ்ட் ஆஃப் போலீஸ் மேன் அப்படின்னார். அதாவது யாரான ஒருத்தர் நல்லபடியாக நடந்துக்கணும், பொய் சொல்லாமல் இருக்கணும், திருடாமல் இருக்கணும்னா அவர் மேலே எப்பவும் வெளிச்சத்தை போட்டுட்ருங்க, நல்லபடியாக நடந்துப்பார். அந்த காலத்தில் சொன்னார் அந்த லைட் இஸ் த பெஸ்ட் ஆஃப் போலீஸ் மேன் இன்றைக்கி தமிழக எம்எல்ஏக்களுக்கு சரியாக சாருமான்னு தெரியல. ஏன்னா எம்எல்ஏக்கள் எந்த அளவில் மக்கள் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க பற்றி கவலைப்படுறாங்களே எனக்கு சந்தேகமாக இருக்குது. அவங்களுக்கு தேவையானது ஆளுங்கட்சி அந்த தன் கட்சி தலைமையை திருப்தி பெற்று வைக்கணும், கட்சி தலைவர்களை திருப்தி பெற்று வைக்கணும். நம்ம எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா மக்கள் கேண்டிடேட்டுக்காக ஓட்டு போடுறதில்ல, தலைமைக்கு தான் ஓட்டு போடுறாங்க. அதனால் நம்ம எப்படி இருந்தால் பரவாயில்ல. அதனால் மக்கள் அபிப்பிராயத்தை பற்றி எம்எல்ஏக்கள் கவலைப்படுற மாதிரி தெரியல. கவலைப்படுற மாதிரி தெரிஞ்சால் பலவிதமான பேச்சுக்கள்லாம் வெளியில் வந்துட்டு இருக்கு. வெளியில் ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் பாடினார்னா, அசம்பிளியில் பாடினார்னா அதை காமிக்கணுங்கிற செய்தியே போகிறோம். மக்கள் அவரை பற்றி என்ன நினைப்பாங்க, அதை பற்றி அவர் கவலைப்படுறதே இல்லை, இன்னும் சிரிச்சுக்கிட்டே தான் இருந்துட்டு இருக்கார். அதனால் நேரடி ஒளிபரப்பு கட்டாயம் நான் ஆதரிக்கிறேன். இருந்தாலும் அதனால பெரிய மாற்றம் தமிழ்நாட்டில் எம்எல்ஏ பிஹேவியர் வரும்னு எனக்கு தோணவே இல்லை. நாடாளுமன்றத்தில் இருக்கு, பல மாநிலங்களில் கூட நேரடி ஒளிபரப்பு இருக்கு. ஆனால் இவர் ஆதரிக்கிறார். அதே சமயத்தில் நிலைமை ஒன்றும் சீரடையாதுன்னு சொல்லலாம். நாடாளுமன்றத்திலையும் அதுதான் நடக்குது, கூச்சல் குழப்பம் தான் இருக்கு. அப்போ சரியாகாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடலாமா? இல்லை, இந்த நேரடி ஒளிபரப்பு வந்தாலும் கூட அதில் சட்டப்படி சபாநாயகர் கையில் தான் அதிகாரம் இருக்கும், எதை ஒளிபரப்பலாம் எதை ஒளிபரப்ப வேண்டாம் என்பதற்கு. அதனால் நேரடி ஒளிபரப்புன்னு சொல்லும்போது கூட முழுமையான லைவ் டெலிகாஸ்ட்டாக அவங்க அலோவ் பண்ண போகிறதில்ல, டெஃபர்டு டெலிகாஸ்டாக தான் இருக்கும். அதனால் அப்போதும் கண்ட்ரோல் சபாநாயகர் கையில் தான் இருக்கும். அதனால் எனக்கு நேரடி ஒளிபரப்பு மட்டுமே இதை தீர்க்கும்னு நான் நினைக்கல. நேரடி ஒளிபரப்பு செஞ்சால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாட்டு பாடுறவங்களாம் இன்னும் அதிகமாக பாடுவாங்க, அதுதான் நடக்கும். ஏன்னா டிவி மூலமாக நாடு முழுக்க நம்ம பாட்டு போகுதுங்கிற மனநிலை தான் அவர்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி மனநிலையில் தான் அங்கே இருக்காங்க, அதுதான் பிரச்சனை. நீங்கள் ஏற்கனவே பேசும்போது அதிமுக உறுப்பினர்கள் தூண்டுதலின் பேரில் தான் திமுக உறுப்பினர்களுடைய செயல்பாடு இருக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. எதிர்வினை அப்படின்னா கூட எதிர்வினை இப்படிலாம் இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது, ஒரு கேள்வி வருது இல்லையா? இல்லை, ரொம்ப அடிப்படையான விஷயம் என்ன ஒருத்தர் தாக்க வரும்போது நான் பதிலுக்கு தாக்கும்போது நான் பதிலுக்கு அந்த அளவுக்கு தாக்க வேண்டுமான்னு கேட்குற மாதிரி இருக்கு. முதல் அடிப்படை விஷயம் நான் தாக்கப்படுகிறேங்கிறது தான். அது என்னை ஏன் தாக்குறாங்கிறத முதல் கேள்வி. அப்படி தாக்கும்போது நான் என்னை காப்பாற்றி கூட நான் பதிலுக்கு தாக்க வேண்டியிருக்கேன்னா நீ எந்த அளவுக்கு தாக்கியிருக்கணும் பதிலுக்குன்றதை பற்றி பேசுகிறோம். எதை முதல்ல பேச வேண்டும், முதல்ல யார் தாக்கினார்களோ அதை பற்றி தான் பேச வேண்டும். ஆனால் அதிமுக உறுப்பினர்களுக்கு தான் இன்னும் கூடுதல் பொறுப்பு இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ஆளுங்கட்சியை பொறுத்த மட்டும்தான் அதிகமான பொறுப்பு இருக்குது. காரணம் அவர்கள் ஆட்சியில் இருக்கிறாங்க. அதனால் மாற்று கருத்துக்களை கேட்கவும் மாற்று கருத்துக்களுக்கு இடம் கொடுக்கவும் அவர்களுக்கு ஒரு பெரிய கடமை இருக்குது. அந்த கடமை தங்களுக்கு இருக்கிற மாதிரியான உணர்ச்சியே ஆளுங்கட்சிக்கு இருக்கிற மாதிரி தெரியல. நாம என்ன ஆயுதத்தை எடுக்கணும் அப்படிங்கிறத எதிராளி தான் தீர்மானிக்கிறாரு அப்படிங்கிற அடிப்படையில் இவங்க செய்யக்கூடிய இந்த எதிர்வினை, நடத்தக்கூடிய போட்டி சட்டமன்றம், இப்போது அறிவித்திருக்கிற போராட்டங்கள் எல்லாமே திமுக தரப்பு நியாயங்களாக நம்ம பார்க்கலாமா, புரிந்து கொள்ளலாமா? அதாவது தமிழ்நாட்டில் அரசியலை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சிக்கும் தனிப்பட்ட கொள்கை மாதிரி இருக்க மாதிரி தெரியல. இப்போ கடந்த எலெக்ஷனில் எடுத்தீங்கன்னா
ஒரு கட்சி அதிமுகவோட உள்ள போலாமான்னு பார்த்துருந்தது, போக முடியாதோட இன்னொரு கட்சிக்கு வந்துடுது. இன்னொரு கட்சி பல கட்சியோட பேசிட்டு நான் தான் சீஃப் மினிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, ஒன்றும் கிடைக்காத வேற கட்சிக்கு வந்தாங்க. அதிமுக கடுமையாக பேசியிருந்தார் ஒருத்தர், அங்கே போனார், உடனே எம்பி ஆகிட்டார். அதனால யாருக்கும் இந்த கட்சியை பற்றி கொள்கையோ அடிப்படை பண்ணணும் உண்மை இருக்கு மாதிரி தெரியவே இல்லை. ஒரு விவசாய இல்லாத அரசியல்ங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற உண்மையான நிலைமை. அதனால யார் எங்கே வேணால் போகலாம், மக்கள் ஒன்றும் ஆச்சரியப்படவே மாட்டாங்க. இன்னைக்கு இவங்க ஆதரிக்கிறாங்க, நாளைக்கு ஆதரிக்காமல் இருப்பாங்க. அதனால் இதுக்கெல்லாம் ஒன்றும் அர்த்தமே இல்லாமல் ஒரு அரசியல்வாதிகளோட தரமும் அவரோட கொள்கை சித்தாந்தங்களும் மக்கள் மனதில் ஒரு மோசமான அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி இது வேற ஒரு உதாரணம் தான் எனக்கு தோணுது. கட்சிகளை பற்றி பேசுகிறார். திமுக ஆட்சி பொறுப்புக்கு வரக்கூடாது அப்படின்னு களத்தில் நின்ற கட்சிகள் இன்னைக்கு திமுக மீது எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? இல்லை, அது ரெண்டு வெவ்வேறு விஷயம். ரெண்டையும் போட்டு நாம் குழப்பிக்கொள்ள வேண்டியதில்லை. திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறது அரசியல் ரீதியான ஒரு பார்வை. அதிமுக திமுக ரெண்டு பேருமே வரக்கூடாதுன்னா மக்கள் நல கூட்டணி போன்றவர்களுடைய பார்வையாக இருந்தது. அதே நேரத்தில் சட்டமன்றம் என்பது எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு சில நெறிமுறைகள் வரம்புகள் இருக்கின்றன. அந்த வரம்புகள் ஆளுங்கட்சி மீறுகிற போது அதை கண்டிக்க வேண்டிய பொறுப்பும் அவர்களுக்கு இருக்கு. அதை கண்டிப்பது என்பது திமுக சார்புன்னு ஆகாது. அடிப்படையில் அதை நாம் பிரித்து பார்க்க வேண்டும். ஒரு சட்டமன்றம் ஜனநாயகப்படி எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லுவது திமுக சார்பு என்று பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது நீங்க ரைட், நான் சொல்றேன், ஒத்துக்கிறேன் அந்த கருத்தை. அதாவது இந்த லிமிட்டட் பர்பஸில் இன்னைக்கு சட்டசபையில் நடந்திருக்கு ரொம்ப மோசங்கிறத பற்றி சந்தேகமே கிடையாது. அதில் இதை சரியாக சட்டப்பேரவை நடத்தி போகிறது முதலமைச்சருக்கு பெரிய பொறுப்பு உண்டு. அது இல்லை, இன்னைக்கு என்ன இருந்ததுன்னா இந்த கடைசியில் எங்கே இது ஒரு மோசமான தாக்கம் ஏற்படுத்துனா முதலமைச்சரோட இமேஜில் ஒரு தாக்கம் ஏற்படும். ஏன்னா இன்னைக்கு அவர் தான் பிஆல் அண்ட் எண்ட் ஆஃப் கவர்னன்ஸ். அவர் உட்காராங்க, எழுந்துக்கிறாங்க. இந்த மாதிரி பேசக்கூடாது, நீ இந்த மாதிரி பாடக்கூடாதுன்னு முதலமைச்சர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா ஒருத்தர் பிஹேவ் பண்ண மாட்டாங்க. அதிமுக இவ்வளோ மோசமாக சில பாடுற மாதிரி அளவுக்கு போகிறதுன்னா அது சீஃப் மினிஸ்டர் கண்ட்ரோல் பண்ணலன்னு தான் தோணுது. அதனால சீஃப் மினிஸ்டர் பொறுப்புன்னு தோணுது. இந்த சமயத்தில் இந்த சில கட்சிக்காரங்க பாக்கி எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து இதை கண்டிக்கிற ஒரு லிமிட்டட் பர்பஸை கண்டிக்கிறாங்கிற ஒரு இதனால அரசியல் மாற்றம் வருங்கிறதுக்கு ஒரு அடிப்படை ஒன்றும் இல்லை. அரசியல் மாற்றங்களுக்கு கொள்கை அடிப்படையே கிடையாது நம்ம தமிழ்நாட்டில் தான் சொல்கிறேன். இடதுசாரிகள் அழைப்பு விடுத்திருக்கிற அந்த விவசாயிகளுடைய போராட்டத்திற்கு திமுக ஆதரவு தெரிவித்திருக்கிறது. 2009க்கு பிறகு போய் இந்த கட்சியினுடைய பிரதிநிதிகள்லாம் போய் விவசாய சங்கங்களை சேர்ந்தவர்கள்லாம் போய் பார்க்குறாங்க. திமுகவும் பிரதிநிதிகளை அனுப்பிச்சிருக்கிறாங்க இந்த போராட்டங்களில் கலந்து கொள்வதற்கு. மதச்சார்பற்ற அப்படின்னு ஒரு வார்த்தையை திருமாவளவன் பயன்படுத்துறாரு. இதையெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கிற போது அந்த ஒரு வார்த்தையின் அடிப்படையில் அந்த எதிர்கட்சிகள் இப்போ திமுகவுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவு இதெல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது அந்த அடிப்படையில் இவர்களாலும் ஒன்று செய்வாங்க எதிர்காலத்தில் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்லை, நான் அப்படி உறுதியாக நினைக்கல. 2019 நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது அப்போதான் இந்த மதச்சார்பற்றங்கிறதுக்கு அரசியல் ரீதியான முக்கியத்துவமே இருக்கும். பார்த்தீங்கன்னா ஏன்னா பிஜேபிக்கு எதிராக ஒரு மதச்சார்பற்ற அணிங்கிறது தான் வழக்கமாக அரசியல் முன்வைக்கப்படுவது. ஆனால் 2019 தேர்தலில் என்ன நடக்குங்கிறது நாம் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பே யூகிக்கவோ ஆர்வம் சொல்லவும் முடியாது. ஏன்னா அடுத்த 3 ஆண்டுகள் அரசியல் எந்த திசையில் வேண்டுமானாலும் நகர முடியும். அரசியலை பொறுத்த மட்டும் ஒரு வாரம் என்பதே அதிகம். ஒரு வாரத்திலே பல மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு. அது தேர்தல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முந்தைய வாரங்களில் ஒவ்வொரு நாளுமே மாற்றங்களுக்குரிய நாட்களாக இருக்கும் தேர்தலை பொறுத்த மட்டும். ஆனால் 2019 என்ன நடக்கும்போது நான் பதிவிக்க முடியாது. அதிமுக தரப்புல இருந்து இங்க வரக்கூடிய விருந்தினர்கள் தொடர்ந்து எழுப்பக்கூடிய கேள்வி என்ன? இது சம்பந்தமா நம்ம சட்டமன்ற நிகழ்வு சார்ந்து பேசுற போதெல்லாம் அவங்க ஒரு கேள்வியை தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கிறாங்க. நாங்க தவறு பண்றோம், எங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுறாங்க, திமுக மீது எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகளை இந்த மற்ற கட்சி தலைவர்கள்லாம் கண்டிக்கிறாங்க. ஆனா திமுக பேசக்கூடிய பேச்சு, திமுகவுடைய பாடி லாங்குவேஜ், அவங்க செய்யக்கூடிய விமர்சனங்கள், சபாநாயகருடைய உருவம் எரிச்சது போன்ற நடவடிக்கைகளை இவங்க யாரும் வலிமையா கண்டிக்கல அப்படிங்கிறாங்க. இதையும் அதையும் தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டியதாக இருக்கு. இல்ல, நிச்சயமா சபாநாயகருக்கு எதிராக யாரை இழிவுபடுத்தி என்ன செய்தாலும் அது கண்டிக்கப்பட வேண்டியதான். சபாநாயகர் தனபால் என்கிற தனி மனிதனுக்கு எதிரானது அல்ல. அந்த பதவியில் இருக்கக்கூடிய அந்த பதவிக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதைன்னு ஒன்று இருக்கு, அது கொடுக்கப்பட வேண்டியிருக்கு. அதை யாரும் மறுக்க முடியாது. அதே நேரத்தில் திமுகவுடைய உறுப்பினர்களுடைய எதிர்வினைகள் எல்லாம் எவ்வளவு ஏற்றுக்கொள்ள முடியாதாக சில எதிர்வினைகள் இருந்தாலும் கூட அவை எல்லாமே எதிர்வினை என்பதை நாம் மறந்துவிட்டு பேசக்கூடாது. ரொம்ப அடிப்படையில் எடுத்த உடனே அவங்க அஃபென்சிவ்ல இறங்கல. அதிமுகவுடைய அஃபென்சிவிட்டிக்கு எதிர்வினையாக தான் அது நடக்குது. அப்போ அதிமுக அதை ப்ரொவோக் பண்ணலைன்னா இந்த ப்ரொவோகேஷன் இல்லாட்டி நடக்க போறது இல்லை. அப்போ ப்ரொவோகேஷன் ஏன் செஞ்சாங்கன்றது இருக்குல்ல, அதுக்கு யார் பொறுப்பேற்பது? அந்த ப்ரொவோகேஷனுக்கு ஆளுங்கட்சி முதலமைச்சர் தான் பொறுப்பேற்கணும். அரசியல் கூட்டணிக்கு கொள்கை அடிப்படை அப்படிங்கிறது தேவையில்லை, இவ்வளவு சீக்கிரமா நம்ம ஆருடம் சொல்ல முடியாது அப்படின்னா கூட சில இந்த மாதிரியான சமிஞ்சைகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? திருமாவளவன் மதச்சார்பற்ற அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு.
இடதுசாரிகள் தரப்பிலிருந்து விடுக்கக்கூடிய போராட்டங்களுக்கு திமுக ஆதரவு தெரிவிச்சிருக்கிறது. சஸ்பெண்ட் நடவடிக்கையை இந்த கட்சிகள் கண்டிக்கிறாங்க. அதே தளத்துல அதிமுக வைக்கக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு திமுக தரப்பு தவறுகளை அவங்க வலிமையாக கண்டிக்கல அப்படிங்கிறாங்க. இப்ப இதையெல்லாம் கன்சாலிடேட் பண்ணி பார்க்கலாமா? இது பார்க்கவே முடியாது. ஏன்னா ஒரு அடிப்படை சித்தாந்தமே ஒரு எப்போ பார்க்க முடியும்? ஒரு கொள்கை அடிப்படையில் ஒரு கட்சி இருந்ததுன்னா அதை பற்றி பேச முடியும். கொள்கை அடிப்படையில் ஒரு பேச சர்க்கஸ் மாதிரி இந்த பக்கம் போகலாமா, அந்த பக்கம் போகலாமா, அந்த பக்கம் போகலாமா, இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது என்ன பிரச்சனை இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகள் எல்லாம் முதல்ல தங்களுக்கு என்ன லாபம், அப்புறம் தங்கள் கட்சிக்கு என்ன லாபம், அதுக்கப்புறம் தான் நாட்டோட லாபத்தை பற்றி பேசுகிறாங்க. அதனால வரும்போது அந்த நோக்கமே சொந்த லாபத்தை நோக்கமாக இருக்கும்போது இந்த கட்சியில் போனால் லாபம் கிடைக்குமா, அந்த கட்சியில் போனால் லாபம் கிடைக்குமா, அங்கே சேர்ந்தா ஓட்டு கிடைக்குமா தான் பார்த்துருக்காங்க ஒழிய அதனால இதை பற்றி அலசறதுக்கே ஒரு அர்த்தமே இல்லை. ஒரு விவேகம் இல்லாமல், ஒரு அடிப்படை இல்லாமல், ஒரு நேர்மை இல்லாமல், ஒரு கொள்கை சித்தாந்தம் இல்லாமல் பேச்ச பேச்சுகள் இதை இட் ஹாஸ் பி இக்னோர் வித் கான்செப்ட் தான் எனக்கு தோணுது. மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? இந்த இரு கட்சிகள் தான் ஆட்சி பொறுப்பில் இருக்காங்க. ஒன்று அது ஆளுங்கட்சி, இன்னொன்று எதிர்கட்சியாக இருக்கு. இப்போ இந்த இரு கட்சிகளையும் கொண்டு வந்திருக்கிறாங்க மக்கள். அந்த செயல்பாடுகள், கட்சிகளுடைய செயல்பாடுகளை அவங்க உற்று நோக்குறாங்க. அவங்க மனதில் மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா? அது அவ்வளோ வேகமாக வரக்கூடிய சூழல் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் இந்த நடந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா திமுக உறுப்பினர்கள் சில பேர் நடந்து கொண்ட விதத்துக்கு ஸ்டாலின் வருத்தம் தெரிவிக்க முன் வராரு. சபாநாயகர்கிட்ட மன்னிப்பு கேட்க நான் தயாராக இருக்கேன்னு சொல்லி அறிவிக்க விடுறாரு. அந்த கட்டத்துக்கு அவர் வரும்போது முதலமைச்சரும் என்னுடைய உறுப்பினர்கள் நடந்து கொண்டு இருக்கு, நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை முன்னாடி முடிஞ்சு போயிருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட மனநிலையோ அப்படிப்பட்ட அணுகுமுறையோ ஒரு அரசியல் நாகரிகமோ தமிழ்நாட்டில் இல்லைங்கிறத பெரிய சிக்கலா இருக்கு. இல்ல அதை அதிமுக ஏத்துக்கலையா? அந்த மாதிரி மன்னிப்பு கேட்டதுல கூட உள்நோக்கம் இருக்கு அப்படிங்கறத அவங்களுடைய விமர்சனம். இல்ல, நீங்க எல்லாத்துலயுமே உள்நோக்கம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாது. உங்களுக்கு அரசியல் என்பது, குறிப்பாக சட்டமன்ற நடவடிக்கை என்பது ரெண்டு பேரும் ஒரு பொது புள்ளியில சந்திக்கணும். அப்பதான் சட்டமன்றம் நடக்க முடியும். நாங்க இருக்கிற இடத்துல தான் இருப்போம், நீங்க இருக்கிற இடத்துல இருங்கன்னா எதுவுமே நடக்காது. ரெண்டு பேரும் ஏதோ ஒரு காமன் பாயிண்ட் ஒன்றத்துல சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதுக்கு தயாரா இல்லாட்டி எதுவுமே நடக்காது. இதுல சபாநாயகர் ஒன்று செஞ்சிருக்கலாம். இந்த பார்லிமெண்ட்ல அடிக்கடி ஸ்பீக்கர் பண்றாங்க. இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது ரெண்டு கட்சி தலைவர்களையும் ஒன்னா கூட்டி தனி சபைக்கு வெளியில கூட்டின்னு போய் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, தமிழ்நாட்டோட மானத்தை காப்பாற்றணும், எப்படி பண்ணுறது, என்ன அணுகுமுறைன்னு பேசி ஒரு தீர்மானம் கொண்டு வரலாம். அதுக்கு முயற்சி செய்யவே இல்லை. லோக்சபாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது லீடர்ஸ் எல்லாம் கூப்பிடுவாங்க, தனியாக வெளியில் பேசுவாங்க. வெளியில் பேசிட்டு மாதிரி ஒரு அணுகுமுறை வேணும்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு தீர்மானம் சொன்னார் இல்லையா மோடி, அழகாக சொன்னார் ஞானி. ஒரு ஒப்பந்தம் கூடிய ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட் கொண்டு வரும். அதுக்கு ஸ்பீக்கர் இண்டிபெண்டன்ட், எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் ஸ்பீக்கருங்கிற பொசிஷன் இருக்கும்போது அவர் எந்த கட்சியை சார்ந்தவர் இல்லை. அதை இடத்துல அவர் பண்ணலாம். அது பண்ண அவர் தவறிட்டார். அவர் தவறினது மாத்திரம் இல்லை, ஒரு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படுறோன்னு என்ன போல எந்த கட்சியும் சாராதவருக்கு கூட ஒரு எண்ணம் ஏற்படுமா நினைச்சிட்டு இருக்காரு. அதான் காந்தி சொன்னார், எ மேன் ஆஃப் ட்ரூத் மஸ்ட் ஆல்சோ பி எ மேன் ஆஃப் கேர்னு. இந்த ஸ்பீக்கர் பொசிஷனில் இருக்கிறவங்க நேர்மையா மாத்திரம் இருந்தா போறாது, நேர்மையா இருக்கான்னு மக்களுக்கு தெரியும்படியா இருக்கணும். அதில் அவர் தவறிட்டார் தான் எனக்கு தோணுது. ஓகே, மக்கள் மனசுல மாற்றம் வரும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களா? அந்த இரு கட்சிகளுடைய செயல்பாடுகளையும் எல்லா தளங்கள்லேருந்தும் மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க என்ன மாதிரியான புரிதலுக்கு உள்ளாவாங்க? அவங்க மனசுல மாற்றம் வருமா? இல்ல, மக்களை 4-5 விதமா பிரிக்கலாம். அதாவது சில பேர் இப்போ கட்சியே இது ரிலிஜன் மாதிரி பார்க்கறாங்க. அன்னைக்கே சொன்னார் என்கிட்ட, எங்க குடும்பம் முழுக்க திமுக கட்சி, திமுக குடும்பம் சார், எங்க குடும்பம் முழுக்க அதிமுக குடும்பம், நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கோம். அந்த மாதிரி அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் யாரா இருந்தாலும் நான் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் சொல்ற மாதிரி திமுக அதிமுக, அவங்க என்ன அதிமுக பண்ணாலும் நம்புவாங்க, எந்த திமுக பண்ணாலும் அது ஒரு மாதிரி வரும் சார். அவங்கள திருத்தவே முடியாது. ரெண்டாவது ஒரு அரசியலில் ஈடுபாடே இல்லாத மக்கள், அரசியலில் ஈடுபாடாத மக்கள் கர்சரி அப்சர்வர்ஸ் பேர் தங்க சொந்த காரியத்தை போட்டிருப்பாங்க. ஓட்டு போடும்போது யாருக்கு ஓட்டு போடலான்னு பார்ப்பாங்க. அது ஒரு சாரம். இன்னொரு அரசியலில் இன்ட்ரெஸ்டட், நம்மளால ஒன்றும் பண்ண முடியல, சோஷியல் ஆக்டிவிஸ்ட் ஏதாவது பண்ணணும்னு இருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் திமுக அதிமுக குடும்பம்னு நினைக்கிறவங்களை தவிர பாக்கி எல்லாரும் பார்த்தா பெரிதளவு தமிழ்நாடு போக்கை பற்றி வருத்தம் தான் இருக்கு மக்கள் மத்தியில். ஓட்டு போடும் போது ஹெல்ப்லெஸ்னஸ், இதை விட யாருக்கு சார் ஓட்டு, அதனாலதான் இந்த நோட்டா ஓட்டெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் அரசியல்வாதி மக்கள் மனதில் பெரிய ஒரு வருத்தமும் ஏமாற்றமும் ஏற்படுது, சந்தேகமே இல்லை. அது அரசியல்வாதிகள் அதை பற்றி கவலைப்படுறேங்கிறது வேற விஷயம். ஆனால் உண்மையான விஷயம் மக்கள் ஒரு ரொம்ப வருத்தத்தை தான் இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. எனக்கு மக்கள் இயலாமையில தான் இருக்கிறாங்க. இயலாமை மட்டும் இல்ல, இதெல்லாம் பாக்குறாங்க, ரெண்டு பேரும் சரியில்லை, ரெண்டு பேரும் தப்பா நடந்துக்கிறாங்க தெரிஞ்சாலும் கூட தேர்தல்னு வரும்போது அப்ப எல்லா விதமான விஷயங்களும் மாறிடுது. அப்ப என்ன அடிப்படையில் ஓட்டு போடுறதுங்கிறது பல அடிப்படைகளே மாறிடுது. உதாரணமா நலத்திட்டங்கள் தேர்தல் நேரத்தில் அதை ஒட்டி சார்பு நிலை எடுப்பது அப்படின்னு ஒன்று இருக்கு. இன்னொன்னு ரொம்ப முக்கியமான விஷயம், மாற்றாக இது ரெண்டுத்துக்கு மாற்றாக வேற ஏதாவது நிச்சயமா நம்ம கண் முன்னால இருக்கான்னு பார்க்கிற போது அது பலவீனமா இருக்கிற போது மக்கள் எதை ஆதரிப்பாங்க? மக்களுக்கு அது சிக்கலா இருக்கு. இப்ப சென்ற தேர்தலில் எடுத்துக்கிட்டீங்கன்னா மக்கள் நல கூட்டணி ஒரு மாற்றான
பொசிஷன் எடுத்து தங்களை முன்னிறுத்தினாங்க. ஆனால் அவர்களை எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ, இழிவுபடுத்த முடியுமோ அதை வந்து திமுக வந்து மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம் செஞ்சது. அதன் விளைவு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மாற்றா வந்த ஒரு சக்தி மீது நம்பிக்கை மக்களுக்கு ஏற்பட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதனால திமுக இந்த அளவு ஜெயிக்க முடியுதுன்னு நீங்க பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு மாற்று வருகிற போது இதெல்லாம் மாறுவதற்கான சூழல்கள் நிச்சயமா மாற்று வரும்போது நிச்சயமா மாற முடியும். தேசிய பிரச்சனைகள் பற்றி ஆராய பாரதிய ஜனதா RSS தலைவர்கள் கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. அடுத்த மாதம் இந்த கூட்டம் கோழிக்கோட்டில் நடக்குது, அதில் கலந்து கொள்கிறார். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க நீங்க? எப்படி பார்க்குறீங்க? அதில் ஒன்றும் தவறு இல்லைன்னு தான் தோணுது. அதாவது RSS பிஜேபிக்கு ஆதரிக்கிறதுங்கிறது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அது அவங்களும் ஒத்துக்கிறாங்க, RSSம் ஒத்துக்கிறாங்க. அப்படி RSSங்கிறது ஒன்றும் ஆன்டி நேஷனல் மூவ்மெண்ட் இல்லை. ஒரு இந்திய பாரம்பரியத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் தேவையில்லை ஒரு மூவ்மெண்ட். பல மூவ்மெண்ட் இருக்குது, அது மாதிரி RSS ஒரு மூவ்மெண்ட்டு. அதோட கலந்து ஆலோசிக்கிறாங்க. கலந்து ஆலோசிக்கிறதுனால RSS சொல்கிறது தான் பிஜேபி செய்ய போகிறாங்க. இன்றைக்கி இருக்கிறது பிஜேபி அரசாங்கம் இல்லை, இட்ஸ் NDA அரசாங்கம். வேறு பல கட்சிகளும் இருக்குது. கடந்த காலத்தில் பல RSS எதிர்பார்த்தவங்களை மோடி செய்யாமல் இருந்திருக்கலாம். அதனால் கலந்து ஆலோசிக்கிறதுல சந்தேக கார்வையோட பார்க்குறது தவறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம நாட்டில் வந்து இப்போது எவ்வளோ அகாலிதால்னா சீக்கியர்களால் உள்ள கட்சி. கேரளாவில் எடுத்திங்கன்னா முஸ்லீம் லீக் இருக்குது, கிறிஸ்டியன் பார்ட்டிஸ் இருக்குது. கிறிஸ்டியன் பார்ட்டி முஸ்லீம் பார்ட்டியெல்லாம் காங்கிரஸோட அலையன்ஸ் ஆகிருக்கு. அப்போ காங்கிரஸ் செக்யூலர் ஆகிடும். RSSோட பிஜேபி போயிட்டுனா செக்யூலர், இது ஒன்றும் நியாயமே கிடையாது. இதில் ஒரு தவறான பார்வையில் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நாட்டு நன்மைக்காக எல்லாரும் பாடுபடும், RSSம் பாடுபடுறது. RSS நாட் கம்யூனல் பார்ட்டி. ஏன்னா RSSல முஸ்லீம்ஸ் இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க RSSல. அதனால அதில் ஒன்றும் தவறாக பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது எனக்கு தோணுது. இது ஒரு விவாதமாக எடுத்துக்கூட அவசியம் கூட இல்லைன்னு தோணுது எனக்கு. செய்தியின் அடிப்படையில் விவாதம் அவ்வளோ. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல RSSங்கிறதுக்கு சட்டப்படி என்ன ஸ்டேட்டஸ் இருக்கு? ஏற்கனவே போன முறையும் பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் எல்லாரையும் அழைத்து RSS தலைவர்களோட விவாதம் நடத்தினாங்க. அவர் அமைச்சர்கள் போய் RSS ஆட்களுக்கு விளக்கம் கொடுக்கறது இருக்குல்ல, எப்படி கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கோம், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத RSSக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு RSSக்கு லீகல் ஸ்டேட்டஸ் என்ன? ஒரு அரசாங்க அமைச்சர்களை கூப்பிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கறதுக்கு அவர்களுக்கு எங்கிருந்து அதிகாரம் வருகிறது? அந்த அதிகாரம் எந்த சட்டத்தின் கீழே வருகிறது? அப்படி பார்த்தீங்கன்னா அது ஏற்கனவே அதுவே சட்டவிரோதமான ஒரு நடவடிக்கை தான். அமைச்சர்களை அழைத்து RSS கூட்டம் போன்ற செண்டமாக நடத்தினது. இப்போ RSS வந்து அதனுடைய அஃபிஷியல் பொசிஷன் என்ன? RSS வந்து ஆட்சியில் இருக்கா? நேரடியா இல்லை. ஆட்சியை ஆதரிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கலாம். அத்தனை பேரோடும் பாஜக ஆலோசனை நடத்துதா? கிடையாது. அப்போ RSSன்னு பார்த்தீங்கன்னா RSS வேறு, பாஜக வேறு அல்ல அப்படிங்கிற முடிவுக்கு தான் நம்ம வர வேண்டியிருக்கு. ரெண்டும் ஒன்று தான். வெவ்வேறு நேரங்களில் வெவ்வேறு வேடங்கள். சரியாக சொல்ல போனால் வந்து ராவணனுடைய 10 தலைகள் மாதிரி ஒவ்வொரு நேரத்தில் ஒரு தலை, அந்த வெவ்வேறு தலையாக அது இருக்குது. ஒரு ராவணன் மாதிரி RSS இருக்குது. ஒரு தலை பிஜேபியாக இருக்குது, ஒரு தலை விஸ்வ இந்து பரிஷத்தாக இருக்குது, ஒரு தலை வந்து பஜ்ரங் தள்ளா இருக்குது. இந்த மாதிரி 10 தலைகளோட அது நடமாடிக்கிட்டு இருக்குன்னு பார்க்க வேண்டியிருக்கு. இதுதான் அடிப்படையான விஷயம். இப்போ RSS ஏன் இந்த சந்திப்பை நடத்துகிறது? பிஜேபி RSS சந்திப்பு இப்போ ஏன் நடக்க வேண்டியிருக்கிறது? பிரதமரே கலந்து கொள்ள வேண்டிய அளவுக்குன்னு பார்த்தா இன்னும் 3 ஆண்டுகளில் மீண்டும் தேர்தலை சந்திக்க வேண்டிய அவசியம். அப்போ அடுத்த 3 ஆண்டுகளில் என்ன உத்திகளை கையாள வேண்டும்? சென்ற முறை பார்த்தீர்களானால் மதவாதத்தை முன்னிறுத்தியோ அல்லது இந்துத்துவாவை முன்னிறுத்தியோ மோடி ஜெயிக்க முடியவில்லை. மோடி ஜெயிக்குவதற்கு பயன்படுத்தின கோஷம் முழுவதும் நல்லாட்சி, கவர்னன்ஸ் அப்படிங்கிறத முன்னிறுத்தி தான். ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு பார்த்தீர்களானால் தொடர்ந்து அவருடைய இந்துத்துவ அஜெண்டாவை பல்வேறு இடங்களில் நிறைவேற்றுவதற்கு அரசு ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டது. RSSம் பல இடங்களில் அழுத்தத்தை கொடுத்து கொண்டே இருந்தது. இப்போ அடுத்த 3 ஆண்டுகளில் தேர்தலை நோக்கி போகிற போது மீண்டும் என்ன உத்தியை கையாள வேண்டும்னு அதற்கான திட்டமிடுதலுக்காகத்தான் அவங்க சந்திக்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன். RSS தலைவர்கள் வந்து அரசு சார்ந்த நிறுவனங்கள் தொடர்பான கூட்டங்களில் பங்கேற்கிறாங்க. புதிய கல்விக் கொள்கை தொடர்பான விவாதத்திற்கு பிரகாஷ் ஜவடேகர் வந்து RSS தலைவர்களை போய் சந்திச்சு இதெல்லாம் விளக்கம் சொல்றாரு. இதற்காக என்ன சட்ட ரீதியான அனுமதி இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது ஞானி சொன்னதுல RSS 2 விதமாக சொல்லலாம். மந்திரிகள் போய் RSSல விளக்கம் அளிச்சாங்கன்னு சொல்லலாம், இல்லை வேறு விதமாக சொல்லலாம், RSSோட ஆலோசிச்சாங்கன்னு சொல்லலாம். 2 விதமாக சொல்லலாம். விளக்கம் அமைச்சாங்க கூட RSSோட ஆலோசிச்சாங்கன்னு சொல்றது தான் உண்மையான நிலைமை. ரெண்டாவது வந்து இது வந்து எல்லாரும் தெரியும், பிஜேபிக்கு RSS பெரியளவு ஆதரவு கொடுத்துட்டு இருக்குன்னு. பெரியளவு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற ஒரு இயக்கத்தோட பிஜேபி பேசுறது தவறு ஒன்றும் இல்லை. எப்போ ஆதரவு கொடுப்பாங்க? உங்கள் கொள்கையும் எங்கள் கொள்கையும் ஒரு மாதிரி ஒருமிச்சு போனால் தான் ஆதரவு கொடுக்க முடியும். அது மாதிரி தான் ஆதரவு கொடுக்குறாங்க. அதில் ஒன்று வெளிப்படையாக செய்கிறாங்க, அதை பாராட்டணும். திட்டுத்தனமாக வெளியில் போய் தெரியாமல் பார்க்குறாங்க, செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால் அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அதில் வந்து RSSோட எங்கள் பிஜேபிக்கு சம்மந்தம் ஒன்று இருக்காது. பிஜேபிக்கு அதை மறைக்கவே இல்லை அவங்க. ரெண்டாவது இந்துத்துவான்னு சொன்னால் எல்லாம் புரியவே இல்லை. இந்துத்துவானா என்னென்னு எனக்கு புரியவே இல்லை.
அதான் எனக்கு ஒரே புரிஞ்சது இந்தியாவோட நன்மை, அது ஒன்று தான் ஒழிய இந்துத்துவானா அப்புறம் நாளைக்கு கிறிஸ்துவத்துவா முஸ்லீம்த்துவான்னு சொல்லிட்டே போனோம், இதெல்லாம் விவரமே கிடையாது. மோடி வந்து உண்மை ஆளுங்க இது அது நாட்டோட முன்னேற்றம், அதை முன்னேற்றி தான் எலெக்ஷன் என்னாரு. இன்னைக்கு எங்கே போனாலும் நாட்டோட முன்னேற்றத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்காரு. பாக்கி அவர் வந்து இப்போ தலித்தை பற்றி பேசினாங்க, தலித்தை பேசுறதுக்கு கண்டிச்சாரு, பண்ணக்கூடாது, அதையே பாராட்ட மாட்டேங்கிறாங்க. கவுவை பற்றி பேச மாட்டாங்க, கவ்வெல்லாம் சொல்றது ரொம்ப கடுமையாக கண்டிச்சாரு, அதையே பாராட்ட, அதெல்லாம் இவங்க இது ஆதரிச்சாரு அர்த்தமா? ஆதரிக்க வேண்டிய இடத்துல ஆதரிக்கிறவரை எதிர்க்க வேண்டிய இடத்துல இருக்கார். அவரை தவறா ஒண்ணுமே செய்யலன்னு தான் எனக்கு தோணுது. இங்க ரொம்ப அடிப்படையா ஒரு கேள்வி இருக்கு. இந்துத்துவம்னா என்னன்னு எனக்கு புரியலங்கிறாரு. இது இந்துத்துவங்கிறது யார் முதல்ல சொன்னாங்க? யாரு இல்ல இந்துத்துவங்கிற கோஷத்தை சமூகத்துல முன் வச்சது யாரு? ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் தான். ஆனா நீங்க நியாயமா பார்த்தா நீங்க மோடி கிட்டையும் பிஜேபி கிட்டையும் ஆர்எஸ்எஸ் கிட்டையும் தான் நீங்க இந்துத்துவான்னு சொல்றீங்களா? அப்படின்னா என்னன்னு நீங்க அவங்கள தான் கேட்கணும். அவங்க தான் இந்துத்துவாங்கிறது தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு கேள்வியும் அவர் கேட்டாரு ஃபர்ஸ்ட் பேசும்போது, அகாலிதளும் முஸ்லீம் லீக்கும் காங்கிரஸோட சேர்ந்தா நீங்க அதை மட்டும் செக்யூலர்னு சொல்லுவீங்க, ஆனா ஆர்எஸ்எஸ் ஓட இருந்தா இதை வந்து நீங்க வந்து இல்ல ரொம்ப அடிப்படையான விஷயம் கேட்கிறார். அகாலிதளமோ முஸ்லீம் லீகோ அவர்கள் வந்து தங்கள் மதத்துடைய நலன்களுக்காக, தங்கள் சிறுபான்மையினர் நலன்களுக்காக, உரிமைகளுக்காக குரல் கொடுப்பதற்காக அமைக்கப்பட்டிருக்கிற அமைப்புகள். அந்த உரிமைகளுக்கு தான் அவங்க முன்வைக்கிறாங்க. அவர்கள் வேறு மதத்துக்கு எதிரான நடவடிக்கை எதிலும் ஈடுபடவே இல்லை. முஸ்லீம் லீக் ஈடுபட்டதில்லை, அகாலிதளம் ஈடுபட்டதில்லை. ஆனால் ஆர்எஸ்எஸ் வந்து தொடர்ந்து பிற மதங்களுக்கு எதிரான நடவடிக்கை இருக்குல்ல, அதில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு. பகிரங்கமாகவே இந்து கடைகளில் வாங்குங்கள், முஸ்லீம் கடையில் வாங்காதீர்கள் அப்படின்னு போஸ்டர் அடிச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பிற மத எதிர்ப்பு என்பது அகாலிதளத்தில் கிடையாது, முஸ்லீம் லீக்ல கிடையாது. ஆனால் பிற மத எதிர்ப்பு என்பதுதான் ஆர்எஸ்எஸ் அடிப்படையாகவே இருக்கு. இதுதான் ரெண்டுத்துக்கு இருக்கிற வேறுபாடு. ஆனால் ரெண்டும் ஒன்று இல்லை. காஷ்மீர் பிரச்சனைக்கு அரசியல் தீர்வு, குடியரசுத் தலைவர் தலையிட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தல் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. காஷ்மீரை சேர்ந்த எதிர்க்கட்சி தலைவர்கள் நேற்று பிரணாப் முகர்ஜியை சந்திச்சு அரசியல் தீர்வு வேணும் அந்த பிரச்சனைக்கு அப்படின்னு வலியுறுத்தி இருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? அதாவது நேற்றுக்கு அந்த மீட்டிங்கில், பிரசிடென்ட்டோட மீட்டிங்கில் ஓமர் அப்துல்லா சொல்லியிருக்காரு, அரசியல்வாதிகளோட பேசணும், அரசியலில் தீர்வு காணணும்னு. யார்கிட்ட போய் பேசுறது? இப்போ வந்து அதில் என்னென்ன அங்கே எதிர்க்கிறவங்க ரெண்டு விதமான பேர்கள். ஒன்று வந்து சில பேர் வந்து ஆசாதி காஷ்மீருங்கிறாங்க, இண்டிபெண்டன்ட் காஷ்மீர், நாங்கள் தனியாக இருக்கணும். இன்னொரு சில பேர் வந்து பாகிஸ்தானோட சேரணுங்கிறாங்க. ரெண்டு விதமானது. அதே சமயம் லோன்னு ஒரு மந்திரி இருக்காரு, முன்னாடி ஒரு தீவிரவாதி அவர், அப்புறம் அதை விட்டுட்டு மனம் மாறி ஆளுங்கட்சி. அவர் சொல்லியிருக்காரு 5% கூட காஷ்மீரி மக்கள் வந்து இவங்களை ஆதரிக்கலை, அது உண்மையே கிடையாது, இது இஸ் நாட் அ ரெப்ரஸன்டேட்டிவ் ப்ரொடெஸ்ட் அப்படின்னு நேற்றுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. உடனே அதை கடுமையாக இவங்க விமர்சிச்சிருக்காங்க. யார்? ஓமர் அப்துல்லாவே வச்சுருக்காங்க. இல்லை காஷ்மீரே கொந்தளிக்கிறது. இதே ஓமர் அப்துல்லா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முதல் மந்திரியாக இருந்தார். முதல் மந்திரியாக இருந்தபோது அவர் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி காஷ்மீர் இருக்கும்போது நீங்கள் இது மாதிரி பேசக்கூடாது, அமைதியாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது நம்ம நாட்டில் ஒரு அரசியல்வாதிகளோட தரமே முன்னாடி சொன்ன மாதிரி சொந்த காலம், கட்சியோட நலம், அப்புறம் தான் நாட்டு நலம். அப்படி வந்தபோது எதிர்கட்சியாக இருந்தப்போ ஒரு மாதிரி பேசுறாரு, ஆளுங்கட்சியாக இருந்தப்போ பேசுறாரு. இன்னைக்கு காஷ்மீர் நடந்துட்டு இருக்கிறது வந்து இட்ஸ் அ ப்ராக்சி வார், அதாவது மறைமுகமான ஒரு யுத்தம். இதில் வந்து ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் சொல்றதெல்லாம் ஒன்றும் அர்த்தமே கிடையாது. நேற்றுக்கு ஒரு யூஎஸ்ல ஒருத்தர் சொல்லியிருக்காரு, காஷ்மீரில் வந்து எல்லாரும் கம்மி காலத்தில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்தது, அசம்பிளி எலெக்ஷன் நடந்தது, 68% மக்கள் வந்து காஷ்மீரில் போய் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ வந்து கிலானி போன்ற தீவிரவாதிகள்லாம் ஓட்டு போடக்கூடாது, எலெக்ஷன் நீங்கள் பாய்காட் பண்ணுங்க, இது போகக்கூடாது, நீங்கள் ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் ஒருத்தர் கவலையே படலை, கிடுகிடுன்னு வந்து ஓட்டு போட்டாங்க 68%. அதனால் நீங்கள் என்ன மக்கள் எதிர்பார்க்கறது? ஒரு நேர்மையான, நிலையான, ஒரு அமைதியான காஷ்மீர் தான் ஒழிய பாகிஸ்தானில் போகணும், இங்கே போகிறது இது வந்து ரெப்ரஸன்டேட்டிவ் கேதரிங்கே இல்லை. ரெண்டாவது வந்து இதில் ஒரு தவறான முடிவு மீடியா பண்ணுறது ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன். ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் எப்போ சொல்லலாம்? இது மகாத்மா காந்தி சென்ற சத்தியாகிரகம், இது சுதந்திர போராட்டம் மாதிரி இல்லை. நீ காஷ்மீரில் அவங்க என்ன பண்ணாங்க? கிரெனேட் எடுத்துட்டு வராங்க, குண்டு எடுத்துட்டு வராங்க, அடிக்கிறாங்க செக்யூரிட்டி ஃபோர்ஸை. 4500 பேர் மக்கள் வந்து போராட்டக்காரர்கள் அடிபட்டிருக்காங்கன்னா, ஆர்மியில் 3500 பேர் அடிபட்டிருக்காங்க. இங்கே 69 பேர் இறந்து போயிருக்காங்க, ஆர்மியில் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்னா, ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் பேசுகிறவங்கலாம் போராட்டக்காரங்களை இறந்தான்னு சொல்கிறாங்க வழியா ஆர்மியில் இறந்தாங்கன்னு சொல்றது இல்லை. ஆர்மி என்ன பண்ண முடியும்? ஒருத்தர் வந்து பேரக்கில் வேணாம் சுடுறான், ஆர்மியில் இது பண்ணால் எதுக்கு சுட தானே வேணும், நாட்டை காப்பாற்ற. இது வந்து அதனால இது ஒரு லிபரேஷன் மூவ்மெண்ட் சொல்றதே தவிர இது டெரரிஸ்ட் மூவ்மெண்ட். அதான் எனக்கு உண்மையான அபிப்பிராயம். காஷ்மீரில் நடக்கிறது ப்ராக்சி வார், அங்கே வந்து ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனே கிடையாது. எதிர்க்கட்சிகள் தான் இந்த பிரச்சனையோடைய வீரியம், ஹீட் குறையாம பாத்துக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் எப்படி எடுத்து? காஷ்மீரில் நடக்குது ப்ராக்சி வார்ன்றது வேற அர்த்தத்திலையும் புரிஞ்சுக்கலாம். இந்தியாவும் பாகிஸ்தானும் யுத்தம் நடத்திக்கிட்டு இருக்கு ஒன்னோட ஒண்ணு. அதுக்கு காஷ்மீரை வந்து ஒரு போர்க்களமா பயன்படுத்துறாங்க. ஆனால் இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள நடக்கிற யுத்தத்துக்கு இது ப்ராக்சி வாரா இருக்குன்னு பார்க்கலாம். அது இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா உண்மையில அதுதான்.
இந்தியாவும் பாகிஸ்தானும் தங்களுக்குள்ள போட்டுக்கிற சண்டையை காஷ்மீரில் வச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம். இன்னொரு விதத்தில் அது பாவம் அப்பாவியோட காஷ்மீர் மக்கள் இதில் வந்து பலியாராங்கன்னு பார்க்கலாம். இவங்களுடைய யுத்தத்தில், இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தில் காஷ்மீர் மக்கள் தேவையில்லாமல் அவங்க வந்து அப்பாவியான காஷ்மீர் மக்கள் பலியாராங்கன்னு ஒரு விதத்தில் பார்க்கலாம். ஆனால் இதில் ரொம்ப அடிப்படையான விஷயம், ஆர்மியும் தாக்கப்படுது, பதிலுக்கு ஆர்மியும் தாக்குது. ஆனால் இதில் ஹியூமன் ரைட் வயலேஷன்லாம் இல்லை அப்படின்னு சார் சொல்கிறார். அப்படி இல்லை, 2 பேர் தாக்குறதுலையும் வேறுபாடு இருக்கு. மக்கள் மத்தியிலேருந்து அவங்க சின்ன செக்ஷனாக கூட இருக்கலாம், அவங்க பெரிய மக்கள் ஆதரவு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு சின்ன செக்ஷன் கூட வந்து அவங்க அதிகபட்சம் பண்ண போராட்டம் பார்த்தீங்கன்னா கல்லெடுத்து அடிக்கிறது தான் மேஜராக அங்கே நடக்கக்கூடியதில். பார்த்தீங்கன்னா ஆர்மி மேலே கல்லெடுத்து அடிக்கிறது தான் மிக முக்கியமாக நடக்குது. பார்த்தீங்கன்னா குண்டு வீசுறாங்கன்றதெல்லாம் போய் மக்கள் 2500-3000 பேர் சேர்ந்துக்கிட்டு ஆர்மி மேலே ஒன்றும் குண்டெல்லாம் வீசலை. அப்படி வீசியிருந்தா நிலைமையே வேற மாதிரி இருந்திருக்கும். கல் எடுத்து வீசுகிற போராட்டம் தான் நடக்குது. கல் எடுத்து அடிக்கிற போது பதிலுக்கு ஆர்மி அடிக்கக்கூடியது என்ன? ஆர்மி பதிலுக்கு கல்ல அடிக்குது, பெல்லட் பாம்ஸ் அடிச்சிருக்கு. இந்த பெல்லட் பாம்ஸை வந்து எவ்வளவு இன்டிஸ்கிரிமினேட்டா யூஸ் பண்ணிருக்காங்கன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. லட்சக்கணக்கில் பெல்லட் பாம்ஸ். அதில் வந்து பாதிக்கப்பட்டவங்க எவ்வளவு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க ரொம்ப தெளிவாக தெரியுது. அப்போ இந்த பிரச்சனையை வந்து வன்முறை மூலம் தீர்க்க முடியாதுன்னு ஆர்மியும் உணர வேண்டியிருக்கு, எதிர்ப்பக்கம் இருக்கிறவங்களும் உணர வேண்டியிருக்கு, 2 பேரும் உணர வேண்டியிருக்கு. அங்கேதான் அரசியல் தீர்வுங்கிறது விஷயம் வருது. சம்பந்தப்பட்ட எல்லாரையுமே ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த வேண்டியிருக்கு. அதுக்கு எல்லாரோடவும் ஒரு தகவல் தொடர்போ அல்லது ஒரு உறவோ இல்லாத ஒரு சூழ்நிலை அங்க இருக்கு. அதுதான் பிரச்சனை, அடிப்படை பிரச்சனை அதுதான். கற்களை கொண்டு தாக்கக்கூடிய சிவில் சொசைட்டியை கற்களை கொண்டு தாக்கக்கூடிய சிவில் சொசைட்டியை நீங்க வந்து ஞானி சொன்னதுல ஓரளவு உண்மை. பெல்லட் குண்டுகள் 13 லட்சம் பெல்லட் குண்டுகள் கற்களை கொண்டு தாக்குறாங்க. அதாவது இந்த பெல்லட் பாம்ல என்னன்னா 3 விதமான வழி இருக்கு. ஒன்று வந்து ஹாட் வாட்டர் போட்டு ஸ்ப்ரே பண்ணுவாங்க, இல்லை டியர் கேஸ் போடுவாங்க. இந்த பெல்லட் பாம்புங்கிறது லெட், அந்த ஈயத்தை வந்து நானோ மைனூட் பார்ட்டிகல்ஸ் வச்சு அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. ஸ்ப்ரெட் பண்ணால் என்ன ஆகும்னா அது தோலில் போய் குத்தும், அது சாஃப்ட் ஸ்கின்ல போய் குத்தும். அதில் கண்ணில் வந்து கண்ணு தான் சாஃப்டஸ்ட் ஸ்கின் ஹியூமன் பாடியில். அந்த கண்ணில் வரும்போது கட்டாயம் அஃபெக்ட் ஆகுது. பெல்லட் பாம்பில் பெல்லட் பாம் செஞ்சிருக்க கூடாதுன்னு எனக்கு தோணுது. கவர்மெண்ட்டே ஒத்துட்டாங்க பெல்லட் பாம் செஞ்சு. ஆனால் யுனைடெட் வேர்ல்டு ஓவர் இந்த இதில் டிஃபரன்ஷனில் இட்ஸ் நான் லீத்தல் வெப்பன் பேர். அதாவது இது வந்து ஆளரை கொல்லாது, டிட்டரண்ட் வெப்பன் தான் இதுக்கு பேர். இருந்தாலும் செஞ்சிருக்க வேண்டாம்னு தோணல, எல்லாரும் ஒப்புத்துட்டாங்க. அதில் வித்தியாசமே இல்லை, அபிப்பிராய வித்தியாசமே இல்லை. இனிமேல் பெல்லட் பாம்பை யூஸ் பண்ண மாட்டாங்க. அது ஒன்றும். ரெண்டாவது வந்து இதில் என்ன பார்க்கணுன்னா, இந்த ஒரு பேச்சு வார்த்தையில் தீர்க்கிறது தான் அதாவது நாகரிகமான முறை. பேச்சு வார்த்தையில் தீர்க்க முடியுமா? ஒரு ஃபண்டமெண்டல் வேணும். இந்தியாவை விட்டே நான் வெளியில் போகணும் ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கவர்கிட்ட போய் இல்லைடா இந்தியா காஷ்மீர் தனி ஆளாக இருக்கணும் போது நாட்டோட ஒரு இன்டெகிரிட்டிக்கே சேலஞ்ச் பண்ண எப்படி அவங்கள்ட்ட போய் பேச முடியும்? நீங்கள் எப்படி பேச முடியும்? ரெண்டாவது வந்து வரதெல்லாம் முக்கியமாக இந்த காரணம் வந்து இவ்வளோ வயலண்டாக போகிறதுக்கு பாகிஸ்தான்லேருந்து வருது இன்ஃபில்ட்ரேஷன். ஒரு கார்கில் வாரில் ஒருத்தர் ஒரு பெரிய சீனியர் ஆஃபீஸர் அவர்கிட்ட போன வாரம் பேசிட்டு இருந்தேன். ஏன் சார் நம்ம இவ்வளோ பெரிய ஆர்மி இருக்குது, பாகிஸ்தான் வந்து இன்ஃபில்ட்ரேஷனை தடுக்க முடியாதான்னு கேட்டேன். தடுக்கவே முடியாதுன்னா, ஏன்னா அவ்வளோ லெங்க்த் பார்டர். அந்த லெங்க்த் பார்டரில் வந்து எல்லாம் அத்தனை பேரும் சேர்ந்து கைகோர் நின்னா கூட தடுக்க முடியாது, செவுறு கட்ட முடியாது. ஏன்னா செவுறு கட்ட பல இடத்துல செவுறு கட்ட அந்த இயற்கை அட்மிட்டே பண்ண முடியாது. அது இன்ஃபில்ட்ரேஷன் வராமல் இருக்குது. 2 வழி தான், இந்தியாவும் பாகிஸ்தானும் அக்ரிமெண்ட் போட்டுக்கணும்னு. அது நடக்கவே நடக்காது. ஏன்னா இந்த காஷ்மீரில் இந்த பிரச்சனை வந்த உடனே பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்காங்க, அரசாங்க ஊழியர்கள் எல்லாம் பிளாக் பேட்ச் கட்டு போகணுன்னு இருக்காங்க. அந்த பிரைம் மினிஸ்டர் காஷ்மீருக்கு ஆதரவாக சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இந்த வழியை தீர்க்கணும்னா நான் அந்த வரையை நான் சொல்லலை, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் இந்தியன் ஆர்மி போகணும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் தவிர்க்கவும் எல்லாம் செய்யவே முடியாது, பல பிரச்சனைகள் வந்துடும். இதில் வந்து ஒரு பாகிஸ்தானில் இன்னைக்கு என்ன நிலைமை பாகிஸ்தானில் எனக்கு தோணுது, நிறைய பேர் ஒத்துக்கிறாங்க. நவாஸ் ஷெரீப் பிரைம் மினிஸ்டர் வந்து மோடியோட ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. அவருக்கு புரியுது. ஏன்னா எக்கானமி வந்து பாகிஸ்தான் எக்கானமி இந்தியா எக்கானமி ரொம்ப மோசமான நிலைமை இருக்குது. அந்த நிலைமையில் வந்து பாகிஸ்தான் மாதிரி முன்னேறணும்னா ஒரு எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி வரணும், காஷ்மீரில் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாங்கிறத. ஆனால் பாகிஸ்தானில் ராணுவம் எழுதிக்கிறது. ராணுவத்தில் வந்து பாகிஸ்தான் 2 பிரச்சனை என்னென்னா, தீவிரவாதிகள், சில தீவிரவாதிகள் உள்ளே வந்து அதான் பெஷாவரில் குழந்தைகள்லாம் கொலை பண்ணது, அவங்க ISIS தீவிரவாதிகள் இருக்குது. சில தீவிரவாதிகள் உள்ளே வரும்போது ஆர்மி அவங்களோட சண்டை போடுது, காஷ்மீரில் வர தீவிரவாதிகள் போது ஆதரிக்கிறது. அது ஒரு ரெண்டு நிலைமை. காஷ்மீரில் வந்து பிரைம் மினிஸ்டர் இஸ் நாட் இன் கண்ட்ரோல் ஆஃப் தி ஆர்மி. அவங்க சொன்ன கேட்கணும். அதான் இன்னைக்கு உள்ள பிரச்சனை. அதனால தான் மோடி வந்து திருப்பி பாகிஸ்தானோட இந்த பத்தான்கோட்லாம் வாரெல்லாம் வந்தபோது பாகிஸ்தானோட போய் திருப்பி ஆக்கப்பூர்வமாக பேசுறேங்கும் போது அவருக்கு தெரியும் நவாஸ் ஷெரீப் இதெல்லாம் ஒத்துக்கல, வெளியிலக்கா பண்ணிட்டு இருக்காரு. பாகிஸ்தான் ஆர்மியை கொண்டு வரணும், அதுக்கு நம்மளால ஆதரவு கொடுக்க தான் பண்ணிட்டு இருக்காரு ஒழிய இதில் வந்து இந்த இதுக்கு வந்து
உடனே தீர்வு காணவே முடியாது. இந்தியன் கவர்மெண்ட் ஹேஸ் டு ஃபைட் அகைன்ஸ்ட் டெரரிஸ்ட். காஷ்மீர் பிரச்சனை அப்படிங்கிறது பாகிஸ்தானால பிரச்சனை, பாகிஸ்தான் உருவாக்கிய பிரச்சனை அப்படின்னு இந்தியா எடுத்துக்குதா, இல்ல அந்த மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கு இந்தியா மறுக்கிறதாக பார்க்கலாமா? இல்ல அந்த மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. இன்னும் சரியா சொல்ல போனா உமர் அப்துல்லா ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் இந்த அளவுக்கு அண்ட்ரஸ்ட் இருக்கல. ஆனா இப்ப மஃப்டி முகமது இதுவும் இவங்க அவர் டாக்டரும் பிஜேபி சேர்ந்து ஆட்சி நடத்துற பீரியட்ல தான் இந்த அண்ட்ரஸ்டே கடுமையா இருக்கு. பாத்தீங்கன்னா அதுக்கு முன் பீரியட்ல இந்த அளவுக்கு அண்ட்ரஸ்ட் வந்தாங்க இல்ல. நம்ம ஆனா வேற ஒரு இடத்துல இருந்து உதாரணத்தை பார்க்கணும். அதிகப்படியான 68% வாக்குப்பதிவு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நீங்க ஹிந்து ஐடியாலஜி பேஸ்டு பார்ட்டி ஆட்சி பொறுப்புக்கு வரக்கூடாது அப்படின்னு மக்கள் நம்பி இருந்தாங்கன்னா ஏன் இந்த அளவுக்கு வாக்குப்பதிவு நடந்தது? பெருவாரியான மக்கள் வாக்களித்திருந்தாலும் கூட அதுல வந்த தேர்தல் எப்படி நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஜம்முல வேறு மாதிரியான தேர்தல் முடிவுகளும் காஷ்மீர் வேலியில வேற மாதிரியான தேர்தல் முடிவுகளும் வந்தது. பிஜேபி ஆட்சிக்கு வந்தது காரணமே ஜம்மு தான், காஷ்மீர் அல்ல, ஸ்ரீநகர் அல்ல, அந்த பகுதி அல்ல. அங்க பிஜேபி பெரிய அளவில் வெற்றி பெறல, ஜம்முல தான் வெற்றி பெற்றது. அதை கொண்டுதான் ஆட்சிக்கு வர முடிஞ்சதுங்கிறது தான் உண்மை. ஆனால் 68% வந்தாலும் அவர்கள் பெருவாரியா எல்லாரும் பிஜேபிக்கு ஒன்று அங்கே ஓட்டு போட்டுடல. ஒரு பாக்கெட்ல இப்படி இந்தியாலேயே மோடி ஆட்சிக்கு வந்ததே பார்த்தீங்கன்னா ஒரு 3 வட இந்திய இந்தி பேசுகிற மாநிலங்கள்ல அங்க மெஜாரிட்டில இருந்து தான் மோடி ஆட்சியே வந்திருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியால இருந்து மோடிக்கு பெரும்பான்மை எங்கேயுமே வரல. பாத்தீங்கன்னா இந்தியாவில் இந்தி பெல்ட்ல ஒரு 3 மாநிலங்கள்ல இருந்து மட்டும்தான் கணிசமான எம்பிக்கள் வந்தது. அந்த எம்பிக்களை வச்சுட்டு தான் ஆட்சியை அவர் அமைக்க முடிஞ்சது. இதான் இதே மாதிரியான நிலைமை தான் காஷ்மீர்லையும். இப்ப காஷ்மீரை பொறுத்த மட்டும் நாம் வேற ஒரு இடத்துல இருந்து தான் உதாரணத்தை எடுத்துக்கொள்ளணும். பஞ்சாப் தான் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளணும். பஞ்சாப்ல காலிஸ்தான் போராட்டம் இருந்தது, தனி காலிஸ்தான் வேண்டும்னு மிக கடுமையான தீவிரவாதம் இருந்தது. ஒரு இந்திரா காந்தி கொல்லப்படக்கூடிய அளவுக்கு அந்த பிரச்சனை முற்றி போயிருந்ததை நம்ம பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு பஞ்சாப் அதுல இருந்து வெளில வந்துருச்சுங்கிற பாக்குறோம்ல. எப்படி வெளில வந்தது அதான் ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியிருக்கு. காரணம் என்னன்னா பதிலுக்கு வன்முறை, பதிலுக்கு ராணுவ நடவடிக்கை மட்டுமே இந்த பிரச்சனையை தீர்க்காதுன்னு பஞ்சாப்ல உணர்ந்து நாம் செயல்பட்டது தான். பஞ்சாப்ல அரசியல் ரீதியான தீர்வுக்கு போனதுனால தான் நடந்தது. பஞ்சாப்ல மீண்டும் மீண்டும் கஷ்டப்பட்டாவது ஜனநாயகத்தை நிலைநிறுத்த வேண்டும், மக்களோடு ஒரு உரையாடல் வேண்டும்னு முயற்சி பண்ணனால தான் பஞ்சாப்ல நிலைமை மாறிச்சு. அப்படிப்பட்ட அணுகுமுறை காஷ்மீர்ல தேவைப்படுகிறது. ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாத உமர் அப்துல்லா போன்றவர்கள் அந்த கட்சிகள்லாம் ஆட்சி பொறுப்புக்கு அதை ஏத்துக்க முடியாம இந்த ஹீட்டை குறையாம இந்த பிரச்சனைகள்லாம் பாத்துக்கிறாங்க அப்படின்னு மத்திய அரசை குற்றம் சாட்டுறாங்க, மத்திய அமைச்சர்கள்லாம் குற்றம் சாட்டுறாங்க. ஆனா திரு ஞானியை சொல்ற மாதிரி ஜம்முல வந்த வாக்குகளின் அடிப்படையில தான் பாரதிய ஜனதா நீங்க ஹிந்து பேஸ்டு பார்ட்டி அப்படிங்கிற அந்த ஐடியாலஜி இன்னும் மக்கள் மத்தியில ரொம்ப ஆழமா பரவி இருக்கிறதா புரிஞ்சுக்கலாமா? காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை மக்கள் மோடிக்கு ஓட்டு போட்டாங்களா, மோடிக்கு எதிர்க்க ஓட்டு போட்டாங்களா பிரச்சனை இல்லை. மக்கள் ஓட்டு போட்டாங்க, வாக்களித்தாங்க தான் முக்கியம் இதில். அதாவது ஒரு தீவிரவாத இயக்கங்கள் இந்தியா ஓட்டு வெளியில போகணும், இல்லை காஷ்மீரோட பாகிஸ்தானோட போகணும்னு சொல்றவங்க மக்களை வாக்களிக்காதீங்கன்னு சொன்னாங்க. ஸோ அளித்த வாக்கு மோடிக்கு ஆதரவா போட்டுக்கலாம், மோடிக்கு எதிர்வாளுக்கு ஆதரவா போட்டுக்கலாம். அந்த பீரியட்ல இந்த பீரியட்ல தான் அதிகமா நடக்குது. உமர் அப்துல்லா பீரியடை விட அதிகமா இப்பதான் நடக்குது. அது உண்மை கிடையாது. காஷ்மீர் சரித்திரத்தை பார்த்துருந்தீங்கன்னா அப்பப்போ ஸ்பர்ட் ஆஃப் வயலன்ஸ் டேக்ஸ் பிளேஸ். இது புதுசு ஒன்றும் இல்லை. இதில் இன்னைக்கு காஷ்மீர் மக்கள் என்ன நினைக்கிறாங்கிறதுக்கு 68% வாக்களிப்பு வச்சிருக்காங்க. வாக்களிச்சாங்கன்னா அவங்க இந்திய ஜனநாயகத்தை ஒத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். அதான் அடிப்படை உண்மை. அதை தீவிரவாதம் மறுக்கிறாங்க. ரெண்டாவது இப்போ இவ்வளோ வந்தாங்க, இவ்வளோ 2 லட்சம் பேர் வந்தாங்க, 3 லட்சம் பேர் வந்தாங்க, பத்திரிகையில் வருது. ஒரு பத்திரிகையில் 2 லட்சம்னு போட்டிருந்தாங்க, இன்னொரு பத்திரிகையில் 50,000 போட்டிருந்தாங்க. இது 50,000 உண்மையா, 2 லட்சம் உண்மையா, யாரு போய் கணக்கு பண்ணாங்க, என்ன பண்ணாங்கிறது ரெப்ரஸன்டேட்டிவ் ரெஃபரண்ட் எப்படி தெரியும்? இந்த இழப்பு வரும்போது தேர்தல் நடக்கும்போது மக்கள் இந்த இதுக்கு ஆதரிச்சு ஓட்டு போட்டாங்களா, ஜனநாயகத்துக்கு ஓட்டு போட்டாங்க. இவ்வளவு நீண்ட நெடிய நாட்கள் 43 நாட்களுக்கு மேலாக இதுவரைக்கும் போராட்டமே நடக்கல அப்படின்னு சொல்றாங்களே. இது என்ன உலகம் முழுக்க நடந்திருக்கு. டெரரிஸ்ட்ங்கிறது வேர்ல்டு ஓவர் இஸ் ப்ராப்ளம். பிரான்ஸ்ல அட்டாக், ஜெர்மனில அட்டாக், டர்க்கியில் அட்டாக், அமெரிக்காவில் அட்டாக்னு வெளிநாடு உதவி அத்தனை அளவு கூடி போயிருக்குன்னு அர்த்தம். கூடி போயிருக்குன்னா இந்த மாதிரி இது இயக்கம் நடக்கும்போது, போராட்டம் நடக்கும்போது வெளிநாட்டு இயக்கங்களுக்கு உள்நாட்டில் சில பேர் ஆதரவு கொடுக்காம நடக்காது. அதாவது காஷ்மீரில் உள்ளவங்களே வெளிநாட்டியங்களும் ஆதரவு கொடுக்குறாங்க. அதெல்லாம் சரித்திரம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டும் போது எட்டப்பன்னு ஒருத்தர் இருந்தார், வெளிநாட்டுக்கு உதவி பண்ணார் இல்லையா, அரசியல் ஆகியோருக்கு உதவி பண்ணார். அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் தீர்க்க வேண்டிய பிரச்சனை. ரெண்டாவது ஞானி ஒரு நாள் நீட்டாக சொன்னார், பஞ்சாப்ல காலிஸ்தான்லேருந்து எப்படி அமைதி வந்தது. எப்படி அமைதி வந்தது? ஒரு நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டர் ஆன உடனே தைரியமா எலெக்ஷனுக்கு ஆர்டர் பண்ணார் பஞ்சாப்ல. எலெக்ஷன் ஆர்டர் போய் எல்லாரும் எழுத்தாங்க, ஐயோ எலெக்ஷன் நடக்குமான்னு. எலெக்ஷன் அது நரசிம்மராவ் எல்லாரும் பாராட்டுறத சரித்திரத்தில் முக்கியமாக பதிக்க வேண்டியது நரசிம்மராவ் அந்த டெசிஷன். அவர் எலெக்ஷன் நடத்தினார். எலெக்ஷன் நடத்தின உடனே எல்லாம் பெருவாரியாக ஓட்டு போட்டாங்க. காலிஸ்தான் பிரச்சனை எல்லாம் ஒரு முன்னும் மக்களோட ஆதரவு இல்லைங்க நல்லா தெரிஞ்சு போயிடுது. அதே தான் மோடி பண்ணாரு.
காஷ்மீரில் எலெக்ஷன் நடத்தினால 68% ஓடி போய் இது ஒரு ஆர்டிஃபிஷியல் கைண்ட் ஆஃப் திங். இதை வந்து ஒத்துக்கவே முடியாது. ஒரு இம்பாசிபிள் கண்டிஷன் வச்சுங்க. காஷ்மீர் இண்டிபெண்டா இருக்குன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? இட்ஸ் a landlocked country. அந்த பக்கம் சைனா, அதாவது பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இவ்வளவு இந்தியாவோட பாகிஸ்தானுக்கு காஷ்மீருக்காக சண்டை போடுற பாகிஸ்தான் அக்ஷாய் சின்கிற இடத்த தர்மமா யாரு பணத்தை எடுத்து யாரு கொடுக்குற மாதிரி சைனாக்கு ஃப்ரீயா கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு காஷ்மீருக்கு பார்டர் வந்து சைனா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்தியா. இண்டிபெண்டா காஷ்மீர் வாழ முடியுமா? அது காஷ்மீர்களுக்கு தெரியும். எப்படி தெரியும் சொல்றேன்னா, இங்க ஒரு 4 பெண்கள் இருக்கு படிக்குது காலேஜில். அவங்க வந்து என்ன 1 மாதம் முன்னாடி பார்த்தாங்க. வந்து பார்த்து இதுக்காக ப்ராஜெக்ட் ஒர்க்கு கைடன்ஸ் வேணும்னு வந்தாங்க. அப்போ நான் பேசிட்டு இருந்தபோது சொன்னாங்க, அமைதியான கண்ட்ரி சார், இங்கே வந்து பார்த்து காஷ்மீர் வந்து பாருங்க, நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும்னு. நாசம் பண்ணுறாங்க. மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இங்கே தமிழ்நாட்டிலே இருந்த காஷ்மீர் அமைதி பண்ண பிறகு அங்கே போகலாமல் பார்க்குறோம். அவ்வளோ மோசமாக அவங்க வந்து அவ்வளவு கடுமையாக அந்த தீவிர, அவங்களாம் இளம் பெண்கள், ஒன்றும் எந்த விதமான கட்சியும் கிடையாது. காமன் மேனில் போய் கேட்டிங்கன்னா அதுதான். இன்னைக்கு வந்து மீடியா வந்து எந்த காமன் மேன்ட்ட போய் இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க, ஒன்றும் பண்ணதே கிடையாது. மக்களுடைய விருப்பங்கள் வந்து சுய அதிகாரம் இல்ல, சுய அதிகாரம் தேவையில்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்கிறதா? சிதம்பரம் கூட சொல்றாரு, கூடுதல் அதிகாரம் கொடுக்கணும் காஷ்மீர். இல்ல நிச்சயமா. நான் வந்து கார்கில் யுத்தத்தின் போது நான் கார்கில் இருந்தேன். 15 நாள் நான் கார்கில் யுத்தத்தின் போது எல்லையில இருந்தேன். அது ஒரு நிருபராக போய் கவர் பண்றதுக்கு போயிருந்திருக்கேன். அப்ப நேரடி நிலைமை என்னன்னு பார்த்திருக்கேன். அந்த அவர் சொன்னார்ல இயற்கையான அரண் பத்திலாம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் அற்புதமான இடம். அது உண்மையை நியாயப்படி பார்த்தாலும் டூரிசம் மட்டுமே நடக்க வேண்டிய இடம், அது வார் நடக்க வேண்டிய இடமே கிடையாது. அது ஜோசிலா பாஸ் எல்லாம் வந்து வாழ்க்கையில் பார்ப்பதற்கு கொடுத்து வச்சிருக்கணும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான அழகான ஒரு பள்ளத்தாக்கு அந்த இடங்கள்ல. ஆனால் பெருவாரியாக இங்கே மக்களுடைய மனநிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து நிச்சயமாக தாங்கள் சுயாட்சியோடு இருப்பதை தான் விரும்புகிறார்கள். பெருவாரியான மக்கள் அதை விரும்புகிறாங்க. ஆனால் நடைமுறையில் இப்போ பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் இருக்கிற மக்கள் வந்து பாகிஸ்தானோட இருக்கிறத விரும்புகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்வீங்க? அந்த இடத்துல இப்போ அந்த இடத்துலையும் வந்து பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனை பின்னாலே இந்தியாவுடைய உளவு கூடுதல் அதிகாரம் கொடுத்தா இன்னும் அண்ட்ரஸ்ட் தான் அதிகமாகும் அப்படின்னு சொல்றதை எப்படி? இல்ல நிச்சயமா ஆக முடியாது. ஏன்னா நீ யாருக்கிட்ட அதிகாரம் கொடுக்குறீங்கன்றது இருக்கு. மக்களுக்கான அதிகாரத்தை கொடுக்குறீங்களா அல்லது மக்கள் பேரால வேற யாருக்கிட்டே அதிகாரத்தை கொடுக்குறீங்களா அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. மக்கள்கிட்ட தானே அதிகாரம் போக போகுது. அது இப்ப எந்த அளவுக்கு அது அண்ட்ரஸ்ட் அதிகமாகும் அப்படின்னு நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? இதுல மக்கள்ங்கிறது யாரு? இப்ப என்ன பிரச்சனைனா, இப்ப சில பேர் இப்ப ஒரு தமிழ்நாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, 7 கோடி மக்கள் இருக்காங்க. ஒரு 15,000 பேர் சேர்ந்தா போறோம், தமிழ்நாட்டையே பேரலைஸ் பண்ணிடலாம். அதனால இந்த கூட்டம் கல்லடிக்கிறவங்க தான் மக்களை ரெப்ரசென்ட் பண்றாங்கிறது தவறான அபிப்பிராயம். அதாவது ஆனா நீங்க சொல்ற மாதிரி இல்ல, வேற விதமான செய்திகளும் வருது. சிறு சிறு குழுக்களாக நடந்த போராட்டம் அப்படிங்கிறது இப்ப மக்களுடைய போராட்டமாக மாறி இருக்கு. மக்களே தங்களுடைய உணர்வுகளை தான் வெளிப்படுத்துறாங்க. காஷ்மீர்ல மாத்திரம் பாப்புலேஷன் 69 லட்சம். டோட்டல் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பாப்புலேஷன் 1.25 crores. அதில் 69 லட்சம் பாப்புலேஷன். 69 லட்சத்தில் எவ்வளவு பேர் வெளியில் வந்திருக்காங்க? அதான் அந்த லோன்கிற சொல்லியிருக்காரு. காஷ்மீரில் தீவிரவாதியா இருந்தவர் கட்சியில் மாறி இருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு 5% கூட சேரல. மீடியா இஸ் ப்ரொஜெக்டிங். மீடியா மக்கள் இது வந்து இப்போ தமிழ்நாட்டில் இருக்குன்னு வச்சுங்க. இப்போ அதிமுக அரசை எடுத்து 20,000 பேர் உடனே ஒரு எஜுகேஷன் பண்ணி மவுண்ட் ரோடையே பிளாக் பண்ணி ஒரு 2 நாள் பிளாக் பண்ணி ஏரியாஸ்ல மட்டுமே அடிப்படையான விஷயம். ரூரல் ஏரியா வரைக்கும் பரவி இருக்கு. ரூரல் ஏரியா பரவி இருக்குன்னா ஒரு 15,000 பேர் 20,000 பேர் போராடுறாங்க, மீதி பேர் இல்ல. என்ன இந்த 15,000 பேர் யாரு? வீடு வாசல் இல்லாத, குடும்பம் இல்லாத தனிநபர்களா? கிடையாது. இவங்க அத்தனை பேர் குடும்பங்கள்ல இருந்து வரவங்க தான். அப்ப அந்த குடும்பங்கள்ல இருந்து ஒவ்வொருத்தர் இந்த விஷயத்துக்கு போற போது அந்த குடும்பம் இதை மௌனமா ஆதரிக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 15,000 பேர் மட்டும் வரல, 15,000 பேருக்கு முன்னால் லட்சக்கணக்கான குடும்பங்கள் இருக்கு. இவங்க அத்தனை பேர் அந்த குடும்பங்கள்ல இருந்து வர இளைஞர்கள். அதெல்லாம் சிறு குழுக்கள் போராட்டம், மக்கள் போராட்டம் இல்லைன்னு சொல்றேன். மக்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, எந்த காலகட்டத்திலையும் சுதந்திர போராட்டம் நடந்த காலகட்டத்தில் கூட காந்தி தான் மிகப்பெரிய எழுச்சி ஏற்படுத்தி மக்களை திரட்டினார். அந்த காலகட்டத்தில் கூட லட்சக்கணக்கான மக்கள் போய் கலந்துடல, ஆயிரக்கணக்கான மக்கள் தான் கலந்துக்கிட்டாங்க. மீதி லட்சக்கணக்கான மக்கள் எங்க இருந்தாங்க? அவங்கவுங்க வீட்டில் தான் இருந்தாங்க. ஆனா வீட்டுக்கு யாரோ ஒருத்தர் போராட்டத்துக்கு போய்கிட்டு இருந்தாங்க. அதை அந்த குடும்பம் ஆதரிச்சுக்கிட்டு இருந்தது. எல்லாருமே போயிடல போராட்டத்துக்கு. அப்ப நேரடியாக போராட்டத்துக்கு வரக்கூடிய 15,000 பேர் தான் இருப்பாங்க. ஆனா இந்த 15,000 பேருக்கு பின்னாலும் 1.5 லட்சம் குடும்பம் இருக்கும். இதை நாம் சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு புது தியரி. அதாவது ஒருத்தர் வந்தாருன்னா அந்த குடும்பத்தையே அவர் எதிர்பார்க்கிறாரு. எவ்வளவோ குடும்பத்துல வந்து சுதந்திர போராட்டம் போல ஜெயிலில் போகும்போது அப்பாவும் அம்மா ஐயோ அந்த பையன் ஜெயிலில் போய் ஃபியூச்சர்லாம் பாயில் பண்ணிக்கிறாங்க. ஒரு விஷயம் ஒத்துக்க முடியாது. ஒரு வயசு அடல்ட் ஆகிட்டா அவர் தன்னை தான் ரெப்ரசென்ட் பண்ணுறாரு. தன் அப்பா ஒருத்தர் குடும்பத்தில் 10 பேர் தான் 10 பேர் ரெப்ரசென்ட் பண்ணி போறாங்க. ஒரு புது ஞானியை சொல்ற தியரி. அது எனக்கு புரியல. அது போனா போகுது. இப்போ இதில் வந்து ஒரே ஒரு பதில் சொல்லுங்க. எலெக்ஷன் நடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி 68% வந்து வாக்களிச்சாங்க. எதிர்கட்சி இந்த தீவிரவாதிகள்லாம் வாக்களிக்க கூடாதுன்னு கேம்பெயின் பண்ணாங்க, தீவிரமா கேம்பெயின் பண்ணாங்க.
மக்கள் அதை மறுத்தாங்க. அதை விட உங்களுக்கு ஒரு நிரூபணம் வேணுமா? பாகிஸ்தான் இது இப்போ காஷ்மீர் மக்களுக்கு வந்து இந்தியாவோட சேர்ந்துருக்கணும்னு இன்னைக்கு ஓட்டு எலெக்ஷன் நடந்து இன்னைக்கு ஓட்டு போட்டாலும் நரசிம்மராவ் பஞ்சாப்ல போய் இந்த டெரரிஸ்டோட பிளஃபை இது பண்ண மாதிரி இங்கே காஷ்மீரில் போல தைரியமா மோடி என்ன செய்யணும்? இப்போ சரியா ஒரு ரெஃபரண்டம் விடலான்னு போட்டு காஷ்மீர்ல விட்டாங்கன்னா இவங்கெல்லாம் வாய முடியும் பாகிஸ்தானை வெளில போயிடுவாங்க. நிகழ்ச்சியை நிறைவு செய்யணும். நிறைய மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அப்ப மக்கள் வந்து இந்தியாவோட இருக்கணும்னு தான் விரும்புறாங்க அப்படின்னு சொல்றது. 68% மக்கள் அங்க வந்து வாக்களித்தது அங்க இருக்கிற ஜனநாயகத்தில் அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை காட்டுதுங்களா? அவருடைய கருத்தோடு நான் மாறுபடவே இல்லை. எனக்கு அது உடன்பாடு தான். ஆனால் அவ்வளவு பேர் வாக்களிச்சு ஜனநாயகத்தை ஆதரிச்சிருக்கிற போது அடுத்த கட்டத்துக்கு அதை வளர்த்து கொண்டு போகாமல் நீங்க வந்து மீண்டும் அங்க ஒரு அண்ட்ரஸ்ட் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தியது யார்? அப்ப அங்க இருக்கிற கூட்டணி ஆட்சி தானே. அந்த ஆட்சி வந்து இந்த ஜனநாயகத்தை பயன்படுத்தி கொண்டு அடுத்த கட்டத்துக்கு வளர்த்து கொண்டு போக தவறி விட்டதுன்னு தான் அர்த்தம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.